ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெல்கம் டு மை சேனல். நல்லா பாருங்கள், நல்லா வெயில் சூப்பராக அடிக்குது. நாள் பார்த்தீங்கன்னா வெயில், காற்று, புயல், மழை எல்லாம் இருந்தது. அதனால் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுருந்தேன். காலைல ஏஞ்சோடனே வந்து திறந்து விட்ருவேன். அரை மணி நேரம் வெளி காற்று உள் காற்று வரணும். வெளியில் இருக்கிறது உள்ளே வரணும், உள்ளே இருக்கிறது வெளியே கண்டிப்பாக போகணும். காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு காப்பி டீலாம் எதுவும் கிடையாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சியா சீடு. கொஞ்சம் வெயிட் லாஸ்க்காக கால்வலி பிரச்சனை வந்ததுலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். 1½ ஸ்பூன் சியா சீடு போட்டு ஒரு 200 ml தண்ணி போட்டு குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதுமாரி செஞ்சு வச்சுக்குவேன். தேனில் பூண்டை உரித்து போட்டு ஊற வைக்கிறது. தேனில் பூண்டை டேரெக்டாக ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் அவிச்சு எடுத்துகிட்டு இந்தமாரி ஊற வச்சு 3 பல் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அதோடு விட்டுட்டு ஹால் பக்கம் வந்து ஷட்டரை திறந்தா டெராஸ் ஃபுல்லாக ஒரே குப்பை. சரி ஓகே, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே எதிரியாக பண்ணலான்னு சொல்லிட்டு டெராஸ்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். என் சின்ன பொண்ணு கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள் இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அவங்க கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே போய் கீழே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்கு மணி 12 மணி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சமைக்க வந்தேன். சரி சிம்பிளாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளி சாதத்தை கிண்டிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சிம்பிளாக இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டேன். புளி சாத ரெசிபிலாம் யாருக்கும் அவசியமே இல்லைல்ல, ஆனாலும் அப்படியே காட்டுறேன் பார்த்துக்குங்க. இன்னொன்று, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டு ஒரு 4 சப்ஸ்கிரைபரை காணும். ஏம்ல இப்படி பண்ணுறீங்க? புதுசாக வீடியோ போட்டால் பரவாயில்ல, எங்களோடது பழைய வீடியோ தான். அதாவது ரொம்ப அழகாக இருக்கணும், நல்லா கலராக இருக்கணும், பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணணும், ஜிகு ஜிகுன்னு ஆடணும், இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. நேச்சுரலாக ஃப்ரான்ஸில் என்ன வாழ்க்கையோ அதை தான் நம்ம காட்ட முடியும். நான் வந்து எந்த நேரமும் இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், அதுவும் இல்லாமல் மெடிக்கல் லீவில் இருக்கேன். ஸோ என்ன நிலைமையோ அதை தான் நிலவரத்தை தான் காட்ட முடியும். அதனால் பார்க்குறவங்க பாருங்களேன். மனசு கஷ்டமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல இருக்கட்டும், அதனால் என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுறேன், நம்மளை பார்க்க 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு புளி சாதத்தை கிண்டிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுட்டு அழகாக பார்த்தீங்களா வீடெலாம் க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்க போயாச்சு. ஏன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தால் நம்ம வீட்டு பாப்பா விலகி வந்திருக்காங்க. இவங்க ஒரு 6 முட்டையை விட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு துணைப்பறவை கிடையாது, இருந்தாலும் அது முட்டை விடுது. எப்படி தான் விடுதுன்னு எனக்கே தெரிலங்க. அதெல்லாம் ஒரு பெரிய நேச்சுரலாக, அதாவது இயற்கையோட அதிசயம் எனக்கு. அவங்க விட்டுட்டு அவங்க அடை காத்துட்ருப்பாங்க. ஈவினிங்காக பசிச்சா மட்டும்தான் வெளியே வருது. இப்போ தான் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு என் பையன் கூட ரொம்ப க்ளோஸ். அது கூட விளையாடிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம நைட் டிஃபனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு உப்புமா செய்ய போகிறேன்னு சொன்னதான் போதும், எல்லாம் கீழே இருந்தவங்களாம் மேலே ஓடி போயிட்டாங்க. இருந்தாலும் வேறு வழி கிடையாது, மாவெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உப்புமாவை செஞ்சு கொடுத்துட்டேன். ஒரு சின்ன சீக்ரெட்டு, பிரியாணி மற்ற நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் தண்ணி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அப்போ நடுவில் கொதிக்குதுன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தமா. நான் கட்டுறது சேனலில் அந்த அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க. அவங்க சேனல் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க சொன்னது தான் இது. நான் உப்புமாவில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு நைட் வேலை சூப்பராக முடிஞ்சிச்சு. நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்குது, பார்க்கலாம் நாளை வீடியோவில். பாய்.